சார், இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் நேற்று ஒரு பத்திரிகை செய்தி வந்தது விசிக தரப்பிலிருந்து. எத்தனை மணிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தாமதமாகதா? இதற்கு என்ன காரணம்? அதாவது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கட்சியில முடிவெடுப்பதற்கான ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் நேற்றைக்கே கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு மாலை கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் இருக்குன்னு சொன்னாரு. நேற்றைக்கு அது நடந்தது. கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேல் வரை அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தால் கூட இறுதி முடிவை, கட்சியினுடைய முடிவை அறிவிக்கக்கூடிய அதிகாரத்தை, பொறுப்பை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் முடிவெடுக்கிறார் என்ற நிலையில் இன்றைக்கு காலைன்னு கூட சொல்ல, நாளை முடிவை அறிவிப்போம் என்று சொல்லி இருந்தார், நேற்றைக்கு சொல்லி இருந்தார். ஆனால் தற்செயலாக செய்தியாளர்களும் மற்றவர்களும் என்ன புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், காலையிலே அத்தகைய அறிவிப்பு இருக்கும் என்கின்ற நிலையில் காலையிலிருந்து செய்தியாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக இங்கு வந்து சேர்ந்தார்கள் தலைமையகத்தில். கூட்டம் கட்டுக்கடங்காமல் மிகப்பெரிய எண்ணிக்கையில் செய்தியாளர் வந்த பொழுது தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நாம் அவரிடம் எந்த விதமான அறிவிப்பும் செய்யவில்லை, எந்த விதமான செய்தியாளர் சந்திப்பிற்கான ஏற்பாடும் செய்யவில்லை. அப்படி அவர்கள் வந்திருந்தால் உங்கள் வருத்தத்தை தெரிவித்து 4 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பு குறித்த விவரத்தை, இடத்தை தெரிவிக்கிறோம். அந்த செய்தியாளர் சந்திப்பில் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பார் என்கின்ற செய்தியை உங்களிடத்தில் சொல்ல சொல்லி இருக்கிறார். அந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். முடிவெட்டப்படுவதில் தாமதம் ஏற்படுதா இல்ல இழுபறியா? இதுல ஒன்னும் தாமதம் இழுபறியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது அவர் இதுல கருத்து சொன்னவங்க இருக்கக்கூடிய சூழல் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து எனக்கு ஒரு கருத்து இருக்கும், அது சரியோ தவறோ, இன்னொருவருக்கு மாற்று கருத்து இருக்கும். இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இடையில தான் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார். அந்த இடத்துல அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான காலத்தை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதில் எந்த விதமான காலதாமதமோ இல்ல நாங்க குறிப்பா 9 மணிக்கு அறிவிக்கிறோம், 10 மணிக்கு அறிவிக்கிறோம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. இன்றைக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கு அறிவிப்பார். நிர்வாகிகள் எல்லாம் உயர்நிலை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் வைக்கணும்னு கேட்டீங்க. இது ஒரு இன்டர்னல் மீட்டிங். இதெல்லாம் உங்களுடைய ஊகம். இது பேசினாங்கன்னு அது பேசியும் இருக்கலாம், பேசாமலும் இருக்கலாம். அதை பற்றி தெரிவிக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. தட் இஸ் சம்திங் வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப கமுக்க நிறைந்த ஒரு நிலை. அதை பற்றி கருத்து சொல்வது வெளியில நாகரிகமாக இருக்கு.